வணக்கம். நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம செய்யற வேலைக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட இந்த தேடல்ல மே 1ஆம் தேதி கொண்டாடப்படுற புனித சூசையப்பர் தொழிலாளர் திருநாள் பின்னடியில இருக்கிற சில அற்புதமான வரலாற்று ஆன்மீக உண்மைகளை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம தினமும் செய்யற வேலை வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்கானது மட்டும்தானா, இல்ல அதுக்கு வேற ஏதாவது ஆழமான அர்த்தம் இருக்கா? வாங்க, உழைப்போட உன்னதத்தை பத்தி சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம நேர விஷயத்துக்கே வருவோம். புனித சூசையப்பர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும்? திருக்குடும்பத்தோட பாதுகாவலர் இல்லையா? ஆனா அவரு திருக்குடும்பத்தை பாதுகாக்க தன்னோட கைகளால எவ்வளவு கடினமா உழைச்சார் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்க்கணும். கடவுளோட மகனையே வளர்க்கிற அந்த பெரும் பொறுப்பு அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர் உழைக்கிறதுல இருந்து ஒருபோதும் பின்வாங்கல. தன் வியர்வையே சிந்திதான் தன் குடும்பத்துக்கான உணவை தேடினார். இதுதாங்க உழைப்புக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது. அமைதியான இந்த புனிதரை கௌரவிக்க திருச்சபை ஏன் குறிப்பா மே 1ஆம் தேதிய, அதாவது சர்வதேச தொழிலாளர் தினத்தை தேர்ந்தெடுக்கணும்? பல நூற்றாண்டுகளா மே தினம் பல்வேறு அர்த்தங்களை கொண்டிருந்தாலும் தொழிலாளர்களுக்கான ஒரு பிரத்யேக நாளா அது மாறினப்போ முதல் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு தச்சகான சூசையப்பர் எப்படி அதுக்கு சரியா பொருந்தி போனார் அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த தேதியை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முதல்ல புனித சூசையப்பர் தன்னோட அன்றாட வாழ்க்கையில தான் செஞ்ச தொழில்ல உண்மையிலே எப்படிப்பட்டவரா இருந்தாருன்னு நம்ம பார்க்கணும். வேதங்கள் அவரை பத்தி ரொம்ப அதிகமா பேசல அப்படின்னாலும் அவர் ஒரு சிறந்த தொழிலாளியா இருந்தாருங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாவே தெரியும். தன்னோட நேர்மையான உழைப்பால தான் தன் குடும்பத்தை காப்பாத்தினார். இந்த ஒரு சாதாரண உழைப்பு தான் அவரை அகில உலக தொழிலாளர்களின் பாதுகாவலரா உயர்த்தியிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான வரலாற்று தகவலை சொல்றேன். நற்செய்திகள் அவரை டெக்டான் அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தையால குறிப்பிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவரு வெறும் மர நாற்காலிகளை மட்டும் செய்யற சாதாரண தச்சர் கிடையாது. மரம், கல், உலோகம்னு எல்லாத்துலயும் வேலை செய்யற ஒரு கடின உழைப்பாளி. முதல் நூற்றாண்டுல வாழ்ந்த தச்சர்கள் பெரும் பாறைகளை கூட தூக்க வேண்டியிருந்தது அப்படிங்கிற உள்ள பலருக்கும் தெரியாது. அவர் வீடுகளை கட்டியிருக்கலாம், கருவிகளை உருவாக்கியிருக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா அவர் தன் சமுதாயத்துக்கே பயனுள்ள ஒரு தலைசிறந்த கட்டடக் கலைஞரா இருந்திருக்காரு. சரி, இப்போ கொஞ்சம் வரலாற்று பக்கங்களுக்கு போவோம். மே 1 தேதியில இந்த பண்டிகை எப்படி அதிகாரப்பூர்வமா உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா அது ரொம்பவே சுவாரஸ்யமானது. இதுக்கு பின்னாடி 19ஆம் நூற்றாண்டுல இருந்தே ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கு. இந்த வரலாற்று பின்னணிய நம்ம கொஞ்சம் நடுநிலையா கவனிச்சோம்னா இங்க 2 வித்தியாசமான கோணங்கள் இருக்கிறதா பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா மதச்சார்பற்ற சோஷலிஸ்ட் இயக்கங்கள் உழைப்போட அரசியல் மற்றும் பொருளாதார உரிமைகளை பத்தி பேசுனாங்க. ஆனா அதே நேரத்துல திருத்தந்தை 12ஆம் பையஸ் மனித உழைப்புல இருக்கிற ஆன்மீக புனிதத்துவத்தையும் மாண்பையும் உலகத்துக்கு உணர்த்துறதுக்காகத்தான் இந்த திருநாளை நிறுவினாரு. அதாவது ஒரு பக்கம் பொருளாதார உரிமைகள், இன்னொரு பக்கம் உழைப்போட ஆன்மீக புனிதத்துவம். இந்த அங்கீகாரம்லாம் ஏதோ ஒரே ராத்திரியில நடந்துடலங்க. இதுக்கான விதைய 1870லயே தூவிட்டாங்க. அப்பதான் அவர் திருச்சபையின் பாதுகாவலரா அறிவிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் படிப்படியா வளர்ந்து இறுதியா 1955ல தான் தொழிலாளர்களுக்கான ஒரு உன்னத முன்மாதிரியா அவர் உலகத்துக்கு அதிகாரப்பூர்வமா அறிமுகப்படுத்தப்பட்டார். உழைக்கும் மக்களோட மாண்பு உணர்த்த திருச்சபை எவ்வளவு படிப்படியான முயற்சிகளை எடுத்திருக்குன்னு இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நீண்ட வரலாறு இன்னைக்கு நாம பார்க்குற நம்மளோட சொந்த அன்றாட உழைப்போட எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். நாம செய்யற வேலை எதுவா இருந்தாலும் சரி, அதுல ஒரு மிகப்பெரிய புனிதத்தன்மை இருக்கு அப்படிங்கறத இந்த திருநாள் நமக்கு ரொம்ப ஆழமா உணர்த்துது. கத்தோலிக்க பார்வையில மனித உழைப்பை எப்படி பார்க்கறாங்கன்னு கவனிச்சு பாருங்க. நீங்க ஒரு இன்ஜினியரா இருக்கலாம், ஒரு இல்லத்தரசியா இருக்கலாம், இல்ல ஒரு வியாபாரியா இருக்கலாம். உங்க உழைப்பு கடவுளோட படைப்பு பணியில நீங்க கொடுக்கற ஒரு புனிதமான பங்கேற்பு. வேலை அப்படிங்கிறது ஒரு பாரமோ இல்ல சாபமோ கிடையாதுங்க. அது நம்மள நாமே புனிதப்படுத்திக்கிறதுக்கான ஒரு சிறப்பான பாதை. சூசியப்பரோட பட்டறையில உழைக்க கத்துக்கிட்ட இயேசுவே இதுக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல்னு சொல்லலாம். இந்த இடத்துல திருத்தந்தை பிரான்சிஸ் சொன்ன இந்த வரிகள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உழைக்கும் நபர்கள், அவர்களின் வேலை எதுவாக இருந்தாலும் அவர்கள் கடவுளோடு ஒத்துழைக்கிறார்கள். நம்ம அன்றாட பணிகள் எவ்வளவு சாதாரணமா தெரிஞ்சாலும் அதுக்கு ஒரு நித்தியமான அர்த்தம் இருக்குங்கிறத இது எவ்வளவு அழகா சுருக்கி சொல்லுது பாருங்க. கடவுளோடு சேர்ந்த நாமும் இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் உண்மையிலே எவ்வளவு பெரிய மோட்டிவேஷன் இல்லையா? ஒரு தோட்டக்காரர் செடியை வளர்க்கும் போதும் சரி, ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தும் போதும் சரி, அவங்க இறைவனோட படைப்பு பணியில தான் பங்கேற்கிறாங்க. சரிங்க, இதோட ஆழமான வரலாறு, இறையியல் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த திருநாளை நாம எப்படி ரொம்ப பிராக்டிக்கலா கொண்டாடலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நாளைய சிறப்பாக்குறதுக்கு நம்ம கிட்ட பல எளிய வழிகள் இருக்கு. முதல்ல நீங்க செஞ்சு முடிச்ச வேலைகளை நினைச்சு பெருமைப்படுங்க, அதுக்கு நன்றி சொல்லுங்க. அப்புறம் உள்ளூர்ல இருக்கிற சின்ன வியாபாரிகளுக்கு ஆதரவு கொடுங்க. அதுதான் புனித சூசையப்பருக்கு நாம செய்யற உண்மையான மரியாதை.
ஒரு சின்ன கடைக்கு போய் பொருள் வாங்குறது அந்த ஊர் தச்சலுக்கு நாம செய்யற பெரிய உதவி. ஓ, இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேனே, எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா ஓய்வெடுக்கிறதும் ஒரு ஆன்மீக செயல்தான். இந்த ஆன்மீக கொண்டாட்டத்தை எப்படி ரொம்ப சுலபமா உங்க வீட்டுக்குள்ளேயே கொண்டு வரலான்னு பாருங்களேன். உங்க குழந்தைங்க கிட்ட மரக்கட்டைகளை கொடுத்து விளையாட வைக்கும்போது கட்டடத் தொழிலாளர்களோட உழைப்பை பத்தி அவங்களுக்கு கத்துக் கொடுக்கலாம். வீட்ல அதிகமா பயன்படுத்தாத பழைய உடைகளை யாருக்காவது தானம் செய்யறது எவ்வளவு சிறந்த செயல்முறை பாடம். புனிதமான உழைப்பு அப்படிங்கிற கான்செப்ட குழந்தைங்க தொட்டு உணரக்கூடியதாகவும் அதே சமயம் ஜாலியாவும் மாத்த இது ரொம்பவே உதவி செய்யும். நம்மளோட இந்த தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆன்மீக ரீதியா நம்ம உழைப்ப எப்படி பார்க்கலான்னு சிந்திப்பது இந்த நேரத்துல ரொம்பவே பொருத்தமா இருக்கும். நம்ம உழைப்பு இறைவனுக்கு உகந்ததா மாறணும்னா அதை இறைவனோட கைகள்லயே ஒப்படைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம வேலையிடத்துல சந்திக்கிற சவால்கள், உடல் சோர்வு, வேலை இல்லாம கஷ்டப்படுறவங்களோட கண்ணீர், இது எல்லாத்தையும் ஒரு பிரார்த்தனையா நம்ம நேரா இறைவன்கிட்டயே சமர்ப்பிக்கலாம். நம்மளோட ஒவ்வொரு நாளின் கடின உழைப்பையும் நம்மளோட வியர்வையையும் பரலோகத்தை நோக்கி உயர்த்துவதற்கு இதைவிட ஒரு சிறந்த தருணம் இருக்க முடியாது. திருத்தந்தை புனித 10ஆம் பயஸ் சொன்ன இந்த சக்தி வாய்ந்த ஜெபம் நம்ம வேலை செய்யும்போது எப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கணுங்கிறத ரொம்ப துல்லியமா படம் பிடிச்சு காட்டுது. இது நம்மளோட சாதாரண வியர்வையையும் தினசரி வேலைப்பழுவையும் ஒரு தூய்மையான நன்றியின் காணிக்கையா மாத்துது. உழைப்ப ஒரு சுமையா பார்க்காம அதை மகிழ்ச்சியோட ஏத்துக்கிற பக்குவத்தை இந்த வார்த்தைகள் நமக்கு கத்துக் கொடுக்குது. கடைசியா இன்னைக்கு ராத்திரி நீங்க சிந்தித்து பார்க்கறதுக்காக ஒரு ஆழமான கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன். நாளைக்கே காலையில நீங்க வேலைக்கு செல்லும் பொழுது ஒரு தாழ்மையான தச்சர் உங்களுக்கு பக்கத்திலேயே நின்னு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கறத உணர்ந்தா நீங்க வேலை செய்யற விதம் எப்படி மாறும்? யோசிச்சு பாருங்க. உங்களுடைய ஒவ்வொரு பணியும் இறைவனோட படைப்போடு இணைந்ததுதான். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தேடலில் உங்களை சந்திக்கிறேன்.